எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த மழை சீசனில் பார்த்தீங்கன்னா கெனல் காஃப் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. கெனல் காஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செருமுவானுங்க. சில பேர் வந்து வீசு வீசுன்னு இழுப்பானுங்க. சில பேர் வந்து செருமலில் ஸ்டார்ட் ஆகும். அது எனக்குள்ள அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். அதனால் வைரம் வந்து செருமல் நினச்சது நான் தொண்டையில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு அதே ட்ரீட்மெண்ட்டு அதுக்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகினா சாப்பாடை ஸ்டாப் பண்ணுவான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுங்க அப்படின்னா வாமிட் எடுங்க. 2 வாய் எடுத்த உடனே போய் அதை அப்படியே வாமிட் எடுத்துட்டு அதை திரும்ப சாப்பிடுங்க. அது ஒரு 10 நாள் நடக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்னா சாப்பாடையே சுத்தமாக ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் ஒயிட்டாக வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. வெறும் நுரையாக வரும். சோப்பு நுரை எப்படி வருமோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கெனல் காஃப்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொண்டு வரக்கூடாது. ஆரம்ப ஸ்டேஜ் செருமுறானாலே முதல்ல கெனல் காஃபு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கான மெடிசன்ஸு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. மெடிசன்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் மெடிசன் சொல்கிறேன். இல்லைன்னா டாக்டரை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா கெனல் காஃப்க்கு அவங்க மெடிசன் கொடுப்பாங்க. அதனால் ஒன்றும் கிடையாது. யார்கிட்ட பார்த்தீங்கனாலும் க்யூர் ஆனால் சரி. ஆனால் அது வந்து கெனல் காஃப்ங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அசால்ட்டாக இருந்துடாதீங்க. செருமுறானுங்க, இந்த வீசுன்னு இழுக்கிறானுங்க, ஒன்றும் கிடையாது, ஒரு நாள் டேப்லெட் போட்டால் சரியாயிரும்னு நினைக்காதீங்க. ஒரு 7 days ஆகுது டேப்லெட் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு டேப்லெட் போட்டாலுமே ஒரு 7 days ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது க்யூர் ஆகும். ஒரு நாள் 2 நாள் போட்டுட்டு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நிப்பாட்டிடாதீங்க. ஏன்னா அதோடைய கிருமி வந்து இருக்க தான் செய்யும். திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கே வந்து மெடிசன் போடும்போது எதுக்கு டாக்டர்ஸ் வந்து 3 நாள் 4 நாள் தொடர்ந்து கொடுக்குறாங்க, 5 days கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த 5 days ஃபாலோ பண்ணால் தான் அந்த பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். இல்லைன்னா போகிற மாதிரி போயிட்டு திரும்ப மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு 7 days ஃபாலோ பண்ணிடுங்க. செருமுறான் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா, வீசுன்னு இழுக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா உடனே அதுக்குரிய மெடிசன்ஸ் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அப்புறம் ஒயிட்டாக நுரை வந்துருச்சுனாலும் அது வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜ். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது வந்து கைமீறி போயிடும். அவங்க மரணத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். எனக்கு கெனல் காஃப்னே தெரியாமல் பைரவா இறந்து போனது. அதுக்கப்புறமா தான் சுதாரித்து நம்ம ஜூலி, அப்புறம் நெக்ஸ்ட்டு சொர்ணா, இவங்களெல்லாம் நான் காப்பாற்றியாச்சு. ஏன்னா அவனுங்களும் அதே மாதிரி தான் செருமல். இப்போ சுத்தமாகவே செருமல்லாம் கிடையாது. ஆரம்ப ஸ்டேஜ்னால் எந்த டாக்ஸுமே நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். அது ஒவ்வொரு நாளும் நம்ம தாமதிக்க அவனுங்களுடைய உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப அப்புறம் பார்த்தும் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிம்டம் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் ஏதாவது டாக்டர்ஸ் இருந்தனாலும் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்னை வாட்ஸ்அப்பில் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். மெடிசன் சொல்கிறேன், அதை வாங்கி போடுங்க. ஏன்னா நான் 2-3 பேருக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணுக்கெலாம் அது க்யூர் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ. அது வந்து டாக்டர் சொன்ன மெடிசன் தான். அது பெரும்பாலும் நான் டாக்டருடைய மெடிசன் சொன்னாங்கன்னா அதை நான் டைரியில் நோட் பண்ணி வச்சுருவேன். நோட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி சிம்டம் இருந்துச்சுன்னா அந்த டேப்லெட் நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். சரியாயிருது. மற்ற பசங்களுக்கும் சரியாயிருது. அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ.